உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி வெற்றி. திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை விட 27,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. வெற்றியை முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக ரங்கசாமி பேச்சு. மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாகவும் உறுதி. அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை. அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியும் திருப்பரங்குன்றத்தில் AK போஸும் தொடர்ந்து முன்னிலை. அனைத்து தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்களுக்கு பின்னடைவு. அதிமுக வெற்றி மற்றும் முன்னிலையை கொண்டாடி மகிழும் அதிமுக தொண்டர்கள். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். வெற்றியை முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு காணிக்கையாக்குவதாக முழக்கம். அரவக்குறிச்சியில் தேர்தல் விதிகள் பின்பற்றப்படவில்லை என புகார். பாஜக மற்றும் தேமுதிகவினர் போராட்டத்தால் வாக்கு எண்ணிக்கை 3 முறை நிறுத்தி வைப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் பேச்சுவார்த்தை. அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் புகார். அரவக்குறிச்சி தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை. பாஜகவின் வேட்பாளர் மற்றும் முகவர்கள் இல்லாமலேயே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருவதாக புகார். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதி தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்கு 3ஆம் இடம். எதிர்பாராத அளவிற்கு பெரும் பின்னடைவை சந்தித்த தேமுதிக. பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கும் பெரும் பின்னடைவு. 3 தொகுதி தேர்தல்களில் மக்களின் முடிவை தலைவணங்கி ஏற்கிறோம். திமுக கூட்டணி தோல்வி குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து. தேர்தல் ஆணையத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி. அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை விட 11,144 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. அதிமுகவினரின் பொய் பிரச்சாரம் தோல்வி அடைந்துள்ளதாக நாராயணசாமி கருத்து. தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவேன். நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டம். வெற்றிக்காக உழைத்த தொண்டர்களுக்கு நாராயணசாமி நன்றி. நெல்லித்தோப்பு மக்களின் அடிப்படை தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. அதிகார பலத்தை கொண்டு வெற்றி பெற்றுவிட்டார் நாராயணசாமி. நெல்லித்தோப்பு அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்கு இயந்திரங்களில் கோளாறு இருப்பதாகவும் புகார். தனி குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஓம் சக்தி சேகர் குற்றச்சாட்டு. நாராயணசாமியின் வெற்றியை கொண்டாடிய காங்கிரஸ் தொண்டர்கள். நாராயணசாமியை தோளில் தூக்கி வைத்து வாழ்த்து கோஷம். புதுவையின் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்து காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டம். வாரிசு வேலை கேட்டு சென்ற தாய், மகனை காவல்துறையினர் தாக்கியதாக புகார். சேலம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலேயே தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தாய், மகன் இருவரும் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஈரோடு மாநகராட்சியில் குடிநீரில் சாயக்கழிவு கலப்பதாக குற்றச்சாட்டு. சுகாதாரமான குடிநீர் விநியோகிக்க கோரி திமுக சார்பில் மனு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. பழனி மலைக்கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள். உண்டியல் வருமானமாக சுமார் 2 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாக தகவல். 2130 கிராம் தங்கம், 10,700 கிராம் வெள்ளியும் கிடைத்திருப்பதாக அறிவிப்பு. ஆண்டிப்பட்டி பகுதியில் அரிசி விற்பனை செய்வதாக கூறி மோசடி. மோசடியில் ஈடுபட்ட 5 பெண்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. சாக்குப்பையில் வெறும் காலி பைகள் மறைத்து வைத்து நூதன மோசடி. நீடாமங்கலம் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோவிலில் கால பைரவாஷ்டமி விழா. மஞ்சள், சந்தனம், பன்னீர், பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு. தயிர் அன்னம் படையிலிட்டு தீபாராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நெல்லை அருகே பணப்பிரச்சனை காரணமாக மனைவி வெட்டி கொலை. காவல் நிலையத்தில் சரணடைந்த கணவர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மனைவியை வெட்டி கொன்றதாக தகவல். சரணடைந்த கணவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. முதுமலை புலிகள் காப்பகத்தில் நடைபெற்று வந்த விலங்குகள் கணக்கெடுப்பு 1 வார காலத்திற்கு பின்னர் நிறைவு.
ஊனுண்ணிகள், தாவர உண்ணிகள் என 2 பிரிவாக விலங்குகள் கணக்கெடுக்கப்பட்டதாக தகவல். கணக்கெடுப்பின் முடிவில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் அறிவித்தனர். தூக்கு தண்டனையை ஒழிப்பது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். சட்டம் இயற்றும் போது மக்களின் கருத்துக்களும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என வேண்டுகோள். மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி இந்தியாவின் நிலையை முடிவு செய்ய வலியுறுத்தல். சென்னை அடையாறு ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூருக்கு சொந்தமான 25 லட்சம் ரூபாய் கொள்ளை போன வழக்கு. மேலும் 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. குற்றவாளிகளிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். வங்கி பணம் கடந்த வெள்ளிக்கிழமை கத்திமுனையில் கொள்ளை. இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிகள் வெற்றி பெறும் நிலை மட்டுமே நிலவி வருகிறது. அதிமுக வெற்றி குறித்து தமாக தலைவர் வாசன் கருத்து. நியாயமான இடைத்தேர்தல் கேள்விக்குறியாகவே உள்ளது எனவும் பேச்சு. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கும் வாசன் அதிருப்தி. 2.0 படத்திற்கு இசையமைப்பது கடினமான விஷயம் என இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கருத்து. எப்படி இசையமைத்தாலும் அதைவிட சிறப்பாக இசை அமைக்கும்படி இயக்குனர் சங்கர் கேட்பதாக ரஹ்மான் பேச்சு. இசையில் தனித்துவமாக ஏதேனும் உருவாக்க முயற்சிப்பதாகவும் கருத்து. பாகுபலி 2 திரைப்படத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். 2.0 ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில் இயக்குனர் சங்கர் பேச்சு. அதிகமான படங்களை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் கருத்து. 2.0 மற்றும் பாகுபலி 2 மக்களுக்கு விருந்தாக அமையும் எனவும் சங்கர் பேச்சு. இசையமைப்பாளர் அனிருத்துக்கு ரகசியமாக நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல். சமூக வலைதளங்களில் வெளியான தகவலுக்கு அனிருத் மறுப்பு. ட்விட்டர் பக்கத்தில் கேலியாக கேள்விகள் எழுப்பியுள்ள அனிருத் தனக்கு இன்னும் திருமண வயது வரவில்லை எனவும் கருத்து. லட்சுமி ராமகிருஷ்ணன், ஜிவி பிரகாஷ் இடையே முற்றும் வார்த்தை மோதல். கடவுள் இருக்கான் குமார் திரைப்படத்தை கடுமையாக விமர்சித்தார் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன். ஜிவி பிரகாஷுக்கு நல்ல கதாபாத்திரம் தருவதாக விமர்சனம். கதை பிடித்திருந்தால் நடிப்பதாக ஜிவி பிரகாஷ் பதிலடி. பாலிவுட் நடிகர் வருண் தவான் வேகமாக வளர்ந்து வருவதாக சக நடிகை ஆலியா பட் புகழார். விரைவில் 100% வளர்ச்சியை எட்டுவார் எனவும் பேச்சு. பத்ரிநாத் கி துல்கானியா என்ற படத்தில் இருவரும் ஜோடியாக நடித்து வருகின்றனர். விஜயை எப்போதும் காதலித்துக் கொண்டே இருப்பேன். விவாகரத்து குறித்து நடிகை அமலா பால் உருக்கம். விவாகரத்தான போது கதறி அழுததாகவும் அமலா பால் கண்ணீர் பேட்டி. வாழ்க்கையின் மிக கடுமையான தருணம் எனவும் அமலா பால் பேச்சு. அமெரிக்காவில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்து. 6 குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல். விபத்தில் காயமடைந்த 23 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அமெரிக்காவில் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம். போராட்டத்தை கலைக்க தண்ணீரை பீச்சி அடித்த போலீசார். கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாலும் பரபரப்பு. டகோட்டா மாகாணம் வழியாக 1856 கிலோமீட்டர் நீளத்துக்கு குழாய் பதிக்க திட்டம். துபாய் உலக சூப்பர் சீரிஸ் ஃபைனல்ஸ் போட்டிக்கான தகுதி சுற்று ஹாங்காங்கில் இன்று தொடக்கம். ஆடவர் பிரிவில் இந்திய வீரர்கள் பிரணாய், அஜய் ஜெயராம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அட்ரி, சுமித் ரெட்டி இணை ஜப்பான் இணையுடன் மோதல். ISL எனப்படும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி 45வது லீக் ஆட்டம். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கவுஹாத்தி, புனே அணிகள் மோதல். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் 19 புள்ளிகளுடன் மும்பை அணி முன்னிலை. 6வது இடத்தில் சென்னை அணி. உலக அளவில் தடகள வீரர்களை விடாது துரத்தும் ஊக்கமருந்து சோதனை. மேலும் 7 பேரின் பதக்கங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக தகவல். 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் பளுதூக்கும் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களின் பதக்கங்கள் பறிப்பு. சர்வதேச ஊக்கமருந்து சம்மேளனம் அதிரடி நடவடிக்கை. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.